என் கம்பெனில மக்கள் ஏன் ஜாயின் பண்றாங்க தெரியுமா? இந்த 5 ரீசனுக்காக என் கம்பெனில ஜாயின் பண்றாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 5 ரீசன் சொல்ல முடியுமா? இது பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம குறைய பேசணும். அவங்க நிறைய பேசுவாங்க. அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸ் அவங்களுக்கு எந்த இடத்துலையும் யூஸ் ஆகாது அப்படின்னா நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடாது. சூப்பர் சூப்பர் பை. அவனுக்கு யூஸ் ஆகலைன்னா நம்ம அப்படியே வந்துடணும். அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் உருவாக்கணும். அவங்க என்ன விஷயம் பேசுறாங்க, இப்ப நிறைய பேசுவாங்க, அதை வந்து நம்ம பொறுமையா அவங்க என்ன பேசுறாங்கிற விஷயத்த வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும். நம்ம கம்பெனில அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஹெல்த் வெல்த் ப்ராடக்ட் பெஸ்டா இருக்கணும். 0% இன்வெஸ்ட்மெண்ட், அன்லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ராயல்டி இன்கம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்ககிட்ட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட ஹெல்த் சப்ளிமெண்ட் நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்கு, அக்ரி ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் 10. வெயிட் சார், நீங்க முதல்ல ஒன்று சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னீங்க சார்? ஃபர்ஸ்ட்ல சொன்னது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிசினஸ் இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா? இப்ப நான் சொல்ல பாருங்க. ஓகே, எங்கிட்ட மக்கள் வந்து நிறைய ஜாயின் பண்ணதுக்கான முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் பாருங்க. வேற அடுத்து சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஹெல்த் சம்பந்தமான சப்ளிமெண்ட் நிறைய இருக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாரும் எங்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கான ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்கு எங்கிட்ட. ஹெல்த் நல்லா பாத்துக்கிட்டதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் இதுதான். பாத்தீங்கன்னாக்கா மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு மாசம் வருமானம் கொடுத்துட்றாங்க. மக்கள் எங்க கம்பெனி பேரை கேட்டாலே கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணது ஒரே காரணம் 10ஆம் தேதி ஆச்சுன்னா டான்னு நம்ம அக்கௌண்ட் பணம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கொடுறோம்னா எவன் பண்ணாலும் சரி நமக்கு பணம் 10ஆம் தேதி கரெக்டா வந்துடும். அந்த மாதிரி டான்னு பணம் கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணது காரணம். ஓகே மாஸ்டர், இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. அந்த மாடுலேஷன் சொல்றது ஒண்ணுதான். அந்த மாடுலேஷன் யாருக்கு தகுந்த மாதிரி சொல்றோமோ அதுதான் வந்து அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அதுதான் அவங்களை அட்ராக்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ் எல்லாமே. பிராக்டிஸ் முக்கியம், அந்த பேச்சுகள் முக்கியம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க, எப்படி எமோஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு எம்எம்ஜில வந்து வெறும் எல்லாத்தையும் கேமரா பண்ணிட்டு ஆல் இண்டியா ரேடியோ வாசிப்பது செய்திகள் அப்படி சொல்லிட்டு போது காரணம் கேமரால வாங்க சொல்லுங்க பாப்போம்னு சொல்றது காரணம் இப்போ உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு வார்த்தையும் சொல்லலாம். இதுல 10 பேர் 9 பேர் எப்படி சொல்லாங்க பாருங்க. 9 பேரும் நான் சொன்ன மேட்டர் போய் சேரவே இல்லை. நான் வீடியோ சொன்ன மாதிரி 100 சொல்லி கொடுத்தேன்னா 95 அவ்வளவு வெளியே காத்துல போயிடும். ஒரு 5 தான் போகும், 95 அப்படி பறந்துடும். அந்த மாடுலேஷன்ஸ் கொண்டு வரும்போது அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். சரியா? ஓகே, டன் பார்க்கலாம். நம்மளுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் அதை மாத்தணும் அப்படின்னா பெருசா பெரிய க்ளோசிங் பண்ணணும். பெரிய க்ளோசிங் பண்றதுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன், நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு எப்படி அந்த மைண்ட் செட்டு, அந்த லிஸ்ட், அந்த பிராக்டிஸ் எல்லாமே இந்த புக்ல இருந்து கிடைக்கும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அது நம்ம கண்டுபிடிக்க முடியும். டெய்லி நம்ம எவ்வளவு பிளான் பண்ணணும், எவ்வளவு ஸ்கெட்ச் பண்ணணும், அது பண்ணினாதான் பெருசா அதை அடைய முடியும். நம்ம கனவு மட்டும் பார்த்து இல்லாம நம்மளுடைய ஃபேமிலி, டீம், அவங்களோட கனவுகளும் அதுல அடையறதுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும். என்ன எடுத்துட்டு அறிவாளன் சொல்லலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நிறைய பேர் வாழ்க்கையை மாத்த முடியும். சீக்கிரமா ப்ரொமோஷன் ஆச்சு, நிறைய பேரோட வாழ்க்கையும் இதுல வந்து சீக்கிரமா இன்கம் பண்ண வச்சது. அதுதான் லைஃப் சேஞ்சிங், நம்மளையும் மாத்தினதா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, இப்ப நீங்க இருக்க நிலைமையில திடீர்னு உங்க கம்பெனில நீங்க நினைச்சபடி 30 க்ளோசிங் பண்ணிட்டீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் வரும், எப்படி நடந்திருக்கும்? நான் இப்ப சொல்லும் போது இது நடந்து எனக்கு 20 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 25 வருஷம் இருக்கும். இப்பவும் அப்படியே அந்த பசுமையான நினைவுகள்லாம் அப்படி உள்ள ஓடுது எனக்கு. சார் எவ்வளவு பெரிய அந்த நான் ஒத்தையிலே கோவால்னு அலைஞ்சதும் திடீர்னு என் பிள்ளை ஒரு பெரிய கூட்டமே, கம்பெனில ரெஸ்பெக்ட், டீம் ட்ரைனிங், நான் ரொம்ப பிஸி அப்படின்னு. சண்டே அன்னைக்கெல்லாம் நான் எங்க ஆபீஸ் பக்கம் காக்கம் போகாது. ஆனா நாங்க ஃபுல்லா ட்ரைனிங். ஏன்னா டீம் அவ்வளவு பெரிய டீம் உருவாயிடுச்சு. டக்குன்னு யார் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துவானே தெரியாது. அவ்வளவு பெரிய விஷயம் உங்க 30 க்ளோசிங்ல நடக்கும். ரெஸ்பெக்டட் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். கிடைக்கிறதுனால நம்ம லைஃப் சேஞ்ச் வந்து நிறைய பணம் மூலியமாவுமே சரி, மற்ற ஹெல்த் விஷயமா இருந்தாலும் நமக்கு நிறைய சேஞ்ச் கிடைக்கும். நம்மளை சார்ந்தவங்களை வந்து நமக்கு கீழே வரவங்களுக்கும் நல்ல ஒரு லைஃப் சேஞ்ச் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையோ ஃபேமிலியில உள்ளவங்களோட கனவுகளையும் நம்மளால இங்க நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற 30 days 30 க்ளோசிங்ல நான் கத்துக்கிட்டேன் சார். நமக்கு கீழே நிறைய உருவாக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு. இது வந்து முழுமையா நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி கிடைக்கும், எப்படி மாறணும்னு ஒரு இதை மட்டும் அடிச்சடா ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், இது மட்டும் பண்ணிட்டோம்னா லைஃப் மாறும் அப்படிங்கிறதுக்கு
உங்களுக்கு சரியான காரணங்கள் இருக்கணும். அப்படின்னா அதை வந்து விட்டாப்புடியா நீங்க வந்து அதை செய்வீங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க பிளான் பண்ணா செய்ய முடியும். இல்ல ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் போது நம்ம அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்வோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அதுக்கு என்ன பாடுபட்டு படிக்காங்க. எதுக்கு? ஒன்ஸ் படிச்சு பாஸ் ஆயிட்டா லைஃப் செட்டில் ஆகிடா இல்லையா? அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம ஒரு 30 days 30 க்ளோசிங் பல்கா ஒரு 30 பேர் நம்ம கூட நல்ல அமௌண்ட்ல ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும் லைஃப்? அப்ப ரவு போலும் அதை பத்தி யோசிக்க வேண்டாமா? எனக்கு அந்த நாளை மறக்கவே முடியாது. ஒத்தியில சிங்கிள்ல போயிட்டு டீ குடிச்சுக்கிட்டாங்கன்னு சுத்திட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒருத்தர் வந்தாரு, அவரு கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க கம்பெனி உள்ள டாப் லீடரை விட எனக்கு தான் டீம் ஜாஸ்தி ஆகி போச்சு. இது என்னடா அநியாயமா இருக்கு. என் வாழ்க்கை மாறுறதே அதுல தான் மாறிச்சு. இருக்காரு இன்கம் ஒரு 1,80,00,000 பிளான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பைத்தியம் முடிச்சு அலைஞ்சேன் அந்த விஷயத்துல அப்படின்னா, ரோஸ் வயிற்றுல இருக்கும்போது வளகாப்பு கூட நான் போல இல்லையா? வீட்டுல பெரிய பிரச்சனை எல்லாம் தெரியும். அந்த மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அந்த பைத்தியம் தான் அங்க கொண்டு உட்கார்ந்து வச்சிருக்கு. அப்படி நீங்க உங்க லைஃப்ல எப்ப பைத்தியம் பிடிக்கும்? நடக்கிற வாழ்க்கையை அப்படியே டோட்டலா மாத்தி போட்டு அப்படியே வாழ்க்கை வேற மாதிரி ஆகி போச்சா? எவ்வளவு ஜிபே பண்ணாலும் நம்ம கணக்கே வைக்க மாட்டோம். கையில 500 ரூபாய் நோட்டு ஒரு 10 20 நோட்டு வச்சிருக்கோம். வரும்போது இந்தா அப்படி கொடுத்துட்டே இருக்கோம். பைசா செலவாகவே மாட்டேங்குது. என்னடா இது எவ்வளவு பைசா அப்படியே இருக்கு. எப்போ வரும் அந்த நிலைமைலாம்? அந்த காலம் எப்போ வரும்? நம்ம நினைக்கும் போது வரும் சார். நினைக்கும் போது வரும். அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நினைக்கும் போது வரும். நினைக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அதான் நினைச்சு ஆக்ஷன்ல இறங்கும்போது வரும் சார். அந்த 30 பேர் லாகின் பண்ண வைக்கணும். 30 பேர் ஃபாலோ பண்ணணும். யா ஹேபிட்டை மாத்தணும் சார். பண்ணிட்டு இருக்கிற ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும் சார். 1-2 விஷயம் இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி 1-2 விஷயம் இல்ல. நீங்க வந்து யானைய கயிறுல செயினை போட்டு கூட்டு வந்தா யானை பகல்ல கூட வச்சு தூக்கி அடிச்சிடாது. பின்னாடி காலில் தூக்கி அடிக்கும். ஓட விரட்டணும்ல. அப்படி நம்ம ஒரு 30 day 30 க்ளோசிங் பண்றது அவ்வளவு பெரிய மேட்ரு. 1000 விஷயம் தேவைப்படும். 1-2 விஷயம் இல்லம்மா. சில விஷயத்தை அப்ரோச் பண்றதே ரொம்ப ரொம்ப கவனமா அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்ணது அடிக்கிற அடியில ஓங்கி அடிச்சா 1.5 அடி டன்ல அப்படின்னு அவ்வளவு பவர்ஃபுல்லா போனோம். நம்ம உள்ள இறங்கும் போது ஜெயிச்சு தான் வரணும். தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா. அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு போடணும். உள்ள போனதுக்கு அப்புறம் சார் நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை சார், நான் சும்மா சாதாரண ஆள் சார், எனக்கு இப்போ அப்படின்னு அந்த 30 day 30 நம்மகிட்ட அழணும். என்னைய 30 நாள் க்ளோஸ் பண்ணதை விட இந்த பிளான் பண்ணி வந்திருக்கீங்க நீங்க. ஆமா, அந்த அளவு நீங்க பிளான் பண்ணணும். நம்ம மிஷன்ல எங்கேயுமே தோல்வியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மாஸ்டர் நேற்று கூட எங்க லீடர் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. நம்ம ஓகேன்னுவான், நமக்கு உள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து வேண்டாம், உள்ள இருக்கிற வந்து வேண்டான்றான். நம்ம அதை செய்யணும்னு தான் ஆசை. உள்ள ஒருத்தர் இருப்பான், இது உனக்கு ஆகாது. சமாதானம், நம்ம சமாதானம் பண்றது. அப்புறம் வந்து நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருவோம். ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டே போதுன்றோம். நம்ம போதும் இல்லை, சப்கான்ஷியஸ் மைண்டே போதும்னு சொல்லி உட்கார வச்சிரும். வேணா கேட்பாங்க, நான் பறக்கிறேன் வேலை செய்யறேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, இதான் உண்மை. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சாட்டை அடிக்கணும். எங்க போனாலும் அடி விழுந்துட்டே இருந்தா நம்ம பறப்போம். பிளான் பண்ணி அடிங்க. நம்மளுக்குள்ள நிறைய அழகான அறிவு வேண்டியது ரொம்ப பெரிய விஷயம் எடுக்கலாம். எங்க போனாலும் சரி வெறும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு படிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படி ஸோ நம்மளுக்குள்ள அந்த கான்ஃபிளிக்ட் உடைச்சு வெளியே வரணும். சாதாரணமா வர முடியாது. எனக்கு என்னன்னா, என் பையனையே என்னால கன்வின்ஸ் பண்ணி என்னால வந்து கூட்டு வர முடியலன்னா, இப்ப நீ வெளியே போய் யாரை கூட்டு வர போற? நீங்க சொல்றீங்க முதல்ல வீட்டுல உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னா வெளியே போய் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நான் ரொம்ப நாளா சொல்லி பார்த்துட்டு நான் சொல்றதையே விட்டுட்டு ஆனா எனக்குள்ள என்னன்னா, வேணாம், நம்ம வேலைக்கு போலாம், கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிட்டு இதுல வரலாம். நம்ம அது வரைக்கும் நம்மளுக்கு இது தேவை, மணி தேவை, கொஞ்சம் பிரச்சனை தேவைன்னு நினைச்சேன். ஆனா இந்த 9th சீக்ரெட்டா என்னன்னு தெரியல, நான் வந்து சகாயத்தாங்க இதுல பார்த்தேன், ஸ்டேஜ்ல சகாயம் வந்து பேசிட்டு போகும்போது அந்த இடத்துல என் பிள்ளையா நான் பார்த்தேன். அருள் அந்த இடத்துல பார்த்தேன். சகாயம் மாதிரி அருள் இங்க வரணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன். அதோட சீக்ரெட்டு வீட்டுக்கு வந்த உடனே, உனக்கு என்னம்மா, உன் கூட நான் வரணுமா, மாமா போலாம் அப்படின்ட்டு. நேற்று காலையில கேட்டா, நீ எங்க போற? கிளப்புக்கு போறேன். அங்க யார் வராங்க, எத்தனை பேர் வராங்க? இல்ல காலையில யாரும் வரல. அப்படி எதுக்கு நீ கிளப்புக்கு போற? உன் பழைய கஸ்டமர் வீட்டுல தெரியல, எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடலான்ட்டு நேற்று ஒரு அப்படியே காலையில போய் நேர கஸ்டமர் வீட்டுக்கு தான் ரெகுலர் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க நான் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்தீங்க, நீங்க பேசுனீங்க, அடுத்த லெவல் பண்ணீங்க, ஆனா ஏன் வரது இல்ல, ஏன் மறந்துட்டீங்க? அப்ப அருள் சொல்றான், இருக்கிற பீப்பிள் எல்லாம் விட்டுட்டு இல்லாதெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கு. முதல்ல பழசெல்லாம் நோண்டி எல்லா நம்பரும் எடுத்து கொடுப்பான்ல அவன் சொல்லும் போது அப்பதான் நான் யோசிச்சேன், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கும் பாரு நம்ம உட்காந்துட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் வந்ததுல இது எப்படி பண்ணி இதை நோட்ஸ் எடு, இதை போட்டு ஃபாலோ பண்ணணும் போது அப்பதான் எனக்கு தெரியுது சார், இதெல்லாம் வந்து நம்ம கிட்டதான் மிஸ்டேக் இவ்வளவு வச்சிருக்கோம். அவங்க சொல்ற அந்த எம்எம்ஜில ஸ்டார்ட் பண்ணி அது கோவம், பொண்டாட்டி கூட சண்டை, வீட்டுல நீ ஒரு பிசினஸ் பண்ண முடியும், ஏட்ட கிளம்பு, இது ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்க அப்படி சொன்ன அவ்வளவு விஷயங்களும். அதுக்கப்புறம் எம்எம்ஜில இருந்து 3 மாசம் அடிச்சு அடியில இன்னைக்கு வந்து ஆளு ஸ்டேஜ்ல பேசி எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகிற அளவு வந்திருக்காங்க.
சார் எம்எம்ஜில படிச்சுட்டு காலம் ஃபுல்லா எம்எம்ஜில படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்க அது மட்டும் படிச்சுட்டு உங்க வாழ்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சார் இப்பதான் சார் பைத்தியம் பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெரி குட், வெரி குட். நான் வெங்கடேஸ்வரோட ஒவ்வொரு ஹோம்ஒர்க்கும் தினமும் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த பழைய காலங்கள் ஞாபகம் வரும். இப்போ லேட்டஸ்டா பார்த்த 4-5 விஷயங்கள் சொல்லுங்கப்பா. நம்ம பாடத்துல படிச்சது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. இப்போ என்னோட சீனியர் ஆகட்டும் யாராகட்டும் அவெல்லாம் ஒரு பிரச்சனையை பார்த்து தலை சுத்தி போறாங்க. நாம அந்த பிரச்சனையை பாக்குற விதமே நம்மளுக்கு இப்போ மாறி இருக்கு இந்த ஒரு லெசன் படிக்கிறதுனால. ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு லெசன் படிக்கிறோம்னா அது நம்ம அப்ளை பண்ணிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆமா இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா என்ன அறியாமலே இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார் எம்எம்ஜில இருக்கிறதுனால. வெரி குட், இது வெரி குட். யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஓகே இது நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. இப்ப அவர்லாம் திணறாங்க. நமக்கு வந்து அது ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு செய்யும் போது நல்லா இருக்கு சார். நமக்கு அந்த ஒரு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரதில்ல. ஓகே இதை எப்படி அடிச்சு தூக்கணும்னு தான் தோணுதே தவிர அதை விட்டு விலைக்கு ஓடணும்னு தோண மாட்டேங்குது சார். ஆளு தேங்க்யூ சார். அழகா அழகா ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது போங்க தெரு தெருவா அலைங்கன்னு சொல்லிட்டு ஆளு ஆபீஸ்ல வேலை பார்த்த வேலையை விட்டு இப்ப தெரு தெருவா சேல்ஸ் வேலை, வெயிலு, காடு, நிறைய பிரச்சனையா வாங்க வாங்க பிரச்சனை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆளு தேடி பிடிச்சி ஆளு எப்படி மாறியாச்சு பாருங்க வெங்கடேஷன். கிரேட் மா, கீப் ராக்கிங், கீப் ராக்கிங். தேங்க்யூ சார். வெங்கடேஷ் என்ன லெசன் படிக்கிறீங்க அதை சொல்லிடுங்க. என்ன சார் கோர்ஸ் பவர் படிக்கிறீங்க? லெசன் படிச்சிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு பையனை கூட்டும் போது நீ என்ன வேலை பார்க்க அப்படியா, நல்ல கம்பெனியா அது எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு வரும்போது நீ நானும் பேசிட்டு போனான். இந்த கம்பெனியை கூப்பிட்டோம், பில்டிங் கூப்பிட்டோம், கிளாஸ் பார்த்துட்டு அவன் தலை சுத்தி போய் நீங்க நாங்கன்ட்டான். அப்புறம் அந்த ஒரு பையனை வச்சு நான் கவனமா பாத்துக்கிட்டேன். அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமா செய்யணும் பாத்துக்கிட்டேன். அவன் தான் என் தலையெழுத்தே மாத்தினது. அவன் ஆளு அப்படி அப்படி ஜாயினிங் கொண்டு வந்தான், அப்படி ஜாயினிங் கொண்டு வந்தான். கூட்டம் கூட்டம் கூட்டமா வந்து குமிஞ்சிட்டு ஏன் கப்பா அப்படின்னு. யாரு உங்க வாழ்க்கையை எங்க மாத்தவான்னு தெரியாது. எந்த டவுன்லைன், எந்த ப்ராஸ்பெக்ட், யார் உங்க வாழ்க்கையை மாத்தவான்னு தெரியாது. என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணி எனக்கு ஒரு பெரிய பேரு புகழும் எனக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு பையன் தான். அந்த ஒரு பையன் யார் உங்க லைஃப்ல இருந்து கண்டுபிடிச்சு அவனை கரெக்டா நீங்க நர்ச்சர் பண்ணீங்க. உங்க டவுன்லைன் உங்க ஒரு ஆள் யாரு அப்படின்னு படிச்சு பண்ணீங்க. இப்போ அவங்க நம்ம கூட இல்ல, அவங்க அந்த பையன் இப்போ இல்ல. ஆனா அவன் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை எங்க ஒரு ஆணி எந்த ஒரு உயரத்துல ஏத்தி வச்சுட்டு போனா அவனுக்கே தெரியாது. இப்போ நீங்க பண்ற விஷயத்துல இங்க ஒரு இடத்துல இறங்கி அடிங்க. நான் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் இருக்கு எல்லாம் சொல்லுவேன். கண்ணை திறந்து வச்சுட்டே இருங்க. ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் உங்க லைஃப்ல. அந்த ஜாக்பாட்டை விட்டுறாதீங்க. கண்ணு முன்னாடி வரும்போது தெரியாம போயிடாம. யாரை நம்பணும், யாரு கூட இருக்கணும், யாருக்கிட்ட படிக்கணும், யாருக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், ரிஸ்க் வரும்போது யாரை வச்சு ரிஸ்க் எடுக்கணும், இது எல்லாம் கவனமா பார்த்துட்டே இருங்க. பக்குன்னு பிடிங்க. என்னைக்கு நிறைய நேரம் நம்ம பொக்கா போயிரும் இல்லையா. நெல் இருக்குன்னு பார்ப்போம், உள்ள ஒண்ணுமே இருக்காது. கடலை விடைச்சு போய் என்னடா ஒண்ணுமே இல்லை. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு தடவை அப்பா அப்படின்னு நினைக்கும். வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த மாத்திராதீங்க. அப்புறம் ஜம்முன்னு உட்காந்து வாழ்க்கை ஃபுல்லா உட்காரலாம். அதுக்கப்புறம் நீங்க தொட்ட இடமெல்லாம் பொண்ணா மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தேர்ட்டி க்ளோஸ். சார் நீங்க சொன்ன விஷயம் நிறைய லீடருக்கு நடந்திருக்கு. அப்படி போடுங்க கரெக்டா. நம்ம லீடர் பெரிய லீடர் இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஆளை வச்சுதான் அந்த ஒரு ஆள் தான் அவர் லைஃபவே மாத்திருக்கு. ஆனா பிசினஸ்ல இருக்கணும் அப்படின்னா நாள் கிடைக்கும். பிசினஸ் இருக்கணும். கண்ணை முழிச்சிட்டே இருங்க, பிசினஸ்ல இருங்க. நிறைய தோல்விகள், என்னடா டீமே இல்ல, ஒருத்தருமே இல்ல, யாரை கூட்டாலும் நம்மளோட நிக்க மாட்டேங்காங்களே, தோய்ஞ்சு போயிடாதீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு தடவை வச்சு அடிப்பாங்க. அப்ப நடக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5 லட்சம் 6 லட்சம் டவுன். ஒரு கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நமக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கும். பரவாயில்ல. யாருமே நம்மளுக்கு சும்மா கொடுத்துட மாட்டாங்க. கஷ்டப்படாம எதுவுமே நமக்கு கிடைச்சிடாது. அடி வாங்காம, இன்சல்ட் பண்ணாம, கேவலப்படாம, அவமானப்படாம எதுவுமே நமக்கு கிடைக்காது. அந்த தோல்விகளோட நம்மளை சுத்தி யாருமே இல்லடா, ஒத்தியில இருக்க நம்ம என்னடா டக்குனு பெரிய கூட்டமே உங்களுக்கு உருவாகி நிற்கும். அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படி தெரியணும். கிரேட். எல்லாரும் உங்க கம்பெனி லீடர்ஸ் பார்த்தா தெரியும். எல்லாரும் இன்னைக்கு பெருசா இருக்க எல்லாத்தையும் போய் கேளுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை மாத்துச்சுன்னு கேளுங்க. ஏதோ ஒரு விஷயத்த டக்குன்னு அவங்க லைஃப் மாத்திருக்கும். அந்த முடிவு, அந்த நேரத்துல அடிச்ச அடி, அன்னைக்கு அவங்க காட்டுன ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சேல்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சது காரணம், நான் 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த ஒரே ஒரு வாய்ப்புக்கு ரவு பவுலும் வேலை பார்த்தேன். அன்னைக்கு செஷன் ஃபில் பண்ணி என்ன எடுத்துக்கிட்டீங்க, என்ன ஒரு விஷயம் கொண்டு போறீங்க சார்? நெட்வொர்க்ல ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரோட அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்கன்ற விஷயத்தை கேட்கறதே ஒரு பெரிய கியூரியாசிட்டியா தான் சார் இருக்கு. இங்க வந்து கூட ஏதோ ஒரு காரணம் எப்படியோ அப்ரோச் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அவங்க சொல்றதை கேட்கறது கூட ஒரு ஆர்வம் தான், எப்படி ஜாயின் பண்ணாங்கன்றது. கண்டிப்பா கேளுங்க, எல்லாரும் கூட கேளுங்க. அந்த ஒரு விஷயம் மாத்தினது என்னது? இன்னைக்கு எல்லாருமே, இன்னைக்கு நீங்களும் சரி இந்த இடத்துல இருக்கிறது காரணம் ஒரு விஷயம் உங்களை மாத்திருக்கோம். அது என்னன்னு கேளுங்க. பேசணும் சார். ஜாயின் பண்றதுக்கு வந்து நம்ம கம்பெனி பத்தி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது சொல்லணும், அவங்களுக்கு மைண்ட்ல ஏறுற மாதிரி. சோ ஒரு எதுக்காக நம்ம கம்பெனில ஜாயின் பண்றாங்க, இந்த விஷயம் தான் அப்படின்னு தரவா எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்குள்ளது எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லும் போது சொல்லுங்க, தன்னால ஜாயின் பண்ணுவாங்க.